Students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன, நம்ம கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். லான்ச் பண்ண கோர்ஸில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நிறைய கால் அண்ட் என்கொயரிஸ், உங்களுக்கு கூட அந்த டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்டுக்காக இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் பற்றின இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லோரும் கால் பண்ணதும் கேட்குறது, மேம் இது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில், ஆஃப்லைன் கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களோட லொக்கேஷன் வந்து திருநெல்வேலியிலேருந்து தான் நாங்கள் இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸ் முழுக்க ஆன்லைன் தான். ஆன்லைன்லேயும் லைவ் செஷன் இல்லை, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் எந்த டைம்னாலும், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸில் நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எப்போ நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ கிளாஸில் அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கோர்ஸை அனுப்பி கொடுப்போம். அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கு தனியாக இந்த கோர்ஸை வந்து நம்ம அனுப்பி கொடுப்போம். நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட்டை எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருப்போம். எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவோம். நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் வீடியோ காலில் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணி தருவோம். முழுக்க உங்களுக்கு புரிகிறது வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஆன்லைனில் எங்களுக்கு கிளாஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு புரியாதோ, ஆஃப்லைனில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே நினைக்கிறீங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம். இந்த வீடியோவோட எண்ட்லேயே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அவங்களோட ஒர்க்கும் சப்மிட் பண்ணதை டெய்லரிங் கிளாஸில் அவங்க பண்ண ஒர்க்கை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்னா, மேம் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன், நாங்கள் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணலாமா? நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி, இட்டாலியில் இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்கள் வந்து அதர் கண்ட்ரீஸ் எங்களால் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொன்ன கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும், எங்களோட லாங்குவேஜ் நாங்கள் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சால் போதும், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் ஜிபேலாம் ஒர்க் ஆகாது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளோட கோர்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கேரளாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், அதர் கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். நம்ம கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்கள எப்படி கைட் பண்ணுறோமோ அதே மாதிரியே உங்களுக்கும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களையும் கைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த மிஷின் தேவை, நார்மலான பேசிக் மிஷின் இருந்தாலே போதும், அதிலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வந்து பே பண்ணிட்டா போதும், அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும், நீங்கள் வந்து நம்ம கிளாஸை வந்து எல்லாரையும் மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், மேம் என்கிட்ட நார்மல் மிஷின் தான் இருக்குது, சிம்பிளான பேசிக் மிஷின் தான் இருக்குது, எங்களால் ஒர்க் பண்ண முடியுமாட்டு. உங்களால் நார்மல் மிஷின் இருந்தாலே போதும், அந்த மிஷினில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் வந்து எப்படி சுடிதார் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 லேயர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் கூட இந்த நார்மல் மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட இந்த கிளாஸ் வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நார்மல் மிஷின் தான் வச்சுருக்கோம், நம்மளால் முடியாது, நார்மல் மிஷினில் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற போது மட்டும்தான் கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மல் மிஷினும் ஓகே தான். ஸோ நார்மல் மிஷின் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து 2 நேரம் 3 நேரமாக பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் இதை கேட்குறீங்க. உங்களோட கொஸ்டின் ரீசனபிள் தான். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட டைமில் நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோன்னா, ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸாக பே பண்ணிங்கன்னா, நீங்கள் 3 டைம்ஸும் பே பண்ணி முடித்து 1000 rupees வர்றது வரைக்குமே நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்போம். நீங்கள் மொத்தமாக 1000 rupees தந்ததுக்கு அப்புறமா உங்களை வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து குரூப்புக்கு ஆட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்ட்டாக தந்து நம்ம கிளாஸ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தந்து முடிக்கிறது வரைக்கும் தந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேணால் ஆப்ஷன் பண்ணி தரலாம். இல்லை எனக்கு வந்து நான் 500 கொடுத்ததும் எனக்கு கிளாஸ் தருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஒன் டைம் பேமெண்ட் தான் நம்மளோட சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து 2 நேரம் 3 நேரமாக தர மாதிரி இருந்தாலும்
நாங்கள் கிளாஸஸ் வீடியோஸ் எதுவும் தர மாட்டோம். நீங்கள் மொத்தமாக அந்த பேமெண்ட்டை முடித்ததுக்கு அப்புறமா தான், ஃபுல் அமௌண்ட்டை முடித்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை உள்ளே ஆட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்குமே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம். அவங்க தந்துட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து குரூப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம். இங்கே நாங்கள் நிறைய பேர் இல்லை. ஸோ எங்களுக்கு இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தட் வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்து மொத்த அமௌண்ட்டு தந்ததுக்கு அப்புறமா மட்டும் தான் நம்மளால் உங்களை உள்ள குரூப்பில் ஆட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே கிளாஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நிறைய பேர் கேட்குறீங்க மெட்டீரியல்ஸ் நாங்கள் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எவ்வளோ வாங்கணும்னு கேட்குறீங்க. மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வாங்கணும், உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி கொடுத்துருவோம். மார்ச் 1ஆம் தேதி ஒரு வீடியோவாகவே கொடுத்துருவோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் எவ்வளோ வாங்கணும், ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதை வெளியே வாங்கினாலும் ஒன்றும் இல்லை, எங்ககிட்டேயும் கிட் அவைலபிளாக இருக்கும். எங்ககிட்ட எல்லா திங்ஸும் வச்சு ஒரு கிட்டாகவும் ரெடி பண்ணி அதோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எங்ககிட்டயே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி வெளியே கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எங்களோட ரேட்டையும் பார்த்துட்டு எது பெட்டராக இருக்கோ கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா என்ன ஃபேப்ரிக் எவ்வளோ வாங்கணும்னு தெரியாமல் சில ஃபேப்ரிக் வந்து கம்மியாக கூட வாங்கிடுவீங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுப்போம். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கோட வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அட்டாச் பண்ணுறேன். ஃபைனலாக நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட டெஸ்டிமோனியாக இருக்குது. அந்த டெஸ்டிமோனியை உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணி டெய்லரிங்கில் ஒரு பொட்டிக் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்து, இல்லைனாக்கி நல்ல ஒரு ஃபினிஷிங்காக நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்து அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே உங்களுக்கு ஒர்த்து தான். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு ப்ராப்பராக நான் கன்வே பண்ணுறேன், கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தைரியம் வந்தால் மட்டும். நிறைய பேர் பயப்படுறீங்க, உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது உண்மை தானா, ஃபேக் இல்லை தானே மேம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்றைக்கி 2-3 பேர் கேட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல காசு கொடுத்து பே பண்ணி அவங்களுக்கு வந்து கற்றுக்க முடியாமல் அவங்களுக்கு வந்து டிஸப்பாயிண்டட் ஆனனால தான் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. எங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். ஒருக்காக 2 நேரம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு முடிவெடுத்து ஜாயின் பண்ணால் போதும். யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணல. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிப்ரவரி லாஸ்ட் டேட்டு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது தவிர்த்து எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் மேம், என் பேர் ஜெசிந்தா. நான் அரியலூரில் இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும். பட் இப்போ ரொம்ப நாளாக நான் ஸ்டிச் பண்ணுறதே இல்லை. ஏதாவது ஸ்டிச் பண்ணால் கூட அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துடும்னு சொல்லிட்டு பயந்து போய் ஸ்டிச் பண்ணுறதே இல்லை. அம்மா ஸ்டிச் பண்ணி கேட்டால் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது தான் உங்களோட ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் உங்கள் வீடியோ பார்த்தேன். ஏப்ரலில் தான் உங்கள் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன். உங்கள் கிளாஸ் பார்த்தா என் பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஹேர் போ, ரீத்து இதெல்லாம் ரொம்ப ஆசையாக போட்டுக்குவாள். நான் பண்ண டிசைன்ஸு ட்ரெஸ் எல்லாமே அவள் போட்டுக்குவாள். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்கும். இப்போ வந்து நான் பக்கத்தில் கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் மேம். அவங்க கூட ஃபிட்டிங் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்து எனக்கு ஸ்டிச்சிங்கில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணலாம், யாருக்குனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. இதுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். ரொம்ப பயந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து ஓகே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. தேங்க்ஸ் மேம். ஃப்யூச்சரில் வந்து ஒரு பொட்டிக் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ மேம்.